வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒருவேளை உங்க பிரெக்னன்சி ஸ்கேன்ல லோ லேயிங் பிளசென்டா இல்லனா கீழிறங்கிய நஞ்சு கொடின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதை கேட்டு கொஞ்சம் பதட்டமாகி இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, அது என்ன, அதனால என்ன ஆகும்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா நாம இப்போ புரிஞ்சுக்கலாம். ஆமா, உங்க லேட்டஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ல இந்த வார்த்தைகளை பார்த்ததும் மனசுக்குள்ள 1000 கேள்வி வந்திருக்கும், லேசா ஒரு பயமும் வந்திருக்கும். அது ரொம்பவே சகஜம்தான். வாங்க, உங்க எல்லா சந்தேகத்துக்கும் இப்ப தெளிவான பதில பார்க்கலாம். சரி, நாம டீடைல்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ரிலாக்ஸா ஒரு பெருமூச்சு விடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். நிறைய கர்ப்பிணிகளுக்கு இது இருக்கும். முக்கியமா பெரும்பாலான நேரத்துல இதனால எந்த பெரிய பிரச்சனையும் வர்றதே இல்ல. ஓகே, இப்போ லோ லேயிங் பிளசண்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா இந்த பிளசண்டா அதாவது நஞ்சுக்கொடி எங்க இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். வாங்க, ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்தா ஆரம்பிக்கலாம். உங்க குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தியும் கொண்டு போற இந்த நஞ்சுக்குடி இருக்கே, அது உங்க கர்ப்பப்பையோட சுவத்துல எங்க வேணும்னாலும் ஒட்டிக்கலாம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா அது ஒண்ணு கர்ப்பப்பையோட முன்பக்கத்துல அதாவது ஆன்டீரியர்ல இருக்கும், இல்லனா பின்பக்கத்துல அதாவது போஸ்டீரியர்ல இருக்கும். இந்த ரெண்டுமே 100% நார்மல் தான், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. சிம்பிளா சொல்லணும்னா ஆன்டீரியர்னா நஞ்சு கொடி உங்க வயித்து பக்கம் இருக்குன்னு அர்த்தம். இதனால சில சமயம் குழந்தையோட உத உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தெரிய ஆரம்பிக்கலாம், அவ்வளோதான். போஸ்டீரியர்னா உங்க முதுகு பக்கம் இருக்கு. இதுதான் ரொம்ப காமனா பார்க்கறது. சோ இது ரெண்டுமே ஜஸ்ட் நார்மல் வேரியேஷன்ஸ் தான். சரி, இப்போ நார்மலா எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். இனி உங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிற அந்த லோ லையிங் இல்லனா கீழிறங்கிய நஞ்சு கொடினா உண்மையிலே என்ன அர்த்தம்? அதை ரொம்ப சிம்பிளா தெளிவா இப்ப பார்க்கலாம். இங்க இந்த படத்துல பாருங்க, லோ லேயிங் பிளசண்டானா ஒண்ணுமே இல்ல. நஞ்சுக்கொடியோட ஓரப்பகுதி கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா குழந்தை வெளிய வர்றதுக்கான அந்த எக்ஸிட் டோர் கிட்ட இருக்குன்னு அர்த்தம். டாக்டர்ஸ் இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, பொதுவா உங்க பிரெக்னன்சில 18ல இருந்து 20வது வாரத்துல ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க இல்லையா? அப்போ நஞ்சுக்கொடியோட எட்ஜ் கர்ப்பப்பை வாயிலிருந்து 2 சென்டிமீட்டருக்கும் குறைவான தூரத்துல இருந்துச்சுன்னா அதை லோ லையிங் பிளசண்டான டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப நாம பார்க்க போறதா இந்த முழு விளக்கத்திலே ரொம்ப முக்கியமான, உங்களுக்கு ரொம்ப நிம்மதி கொடுக்க போற ஒரு விஷயம். அதாவது இந்த நிலைமை எப்படி தானாவே சரியாகுதுன்னு பார்க்க போறோம். அப்போ என் நஞ்சுக்கொடி அந்த வழியை விட்டு தானே மேல போயிடுமா? இதுதானே இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற முக்கியமான கேள்வி. இந்த நம்பரை பாருங்க, 90%. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டு தான். 20வது வாரத்துல லோ லையிங்னு சொன்ன கேஸ்கள்ல 90% நேரத்துல பிரெக்னன்சியோட கடைசி மாசங்கள்ல அது தானாவே மேல நகர்ந்து சேஃபான இடத்துக்கு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 20வது வார ஸ்கேன்ல தெரியற ஒரு நிலைமை தான். அந்த டைம்ல நஞ்சுக்கொடி இப்படி கொஞ்சம் கீழே இருக்கிறது ரொம்பவே சகஜமான ஒண்ணு. ஆனா அடுத்த சில மாசங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? உங்க குழந்தை வளர வளர உங்க கர்ப்பப்பையும் ஒரு பலூன் மாறி மேலையும் வெளியேயும் விரியும். அப்படி அது விரியும் போது அதுல ஒட்டிட்டு இருக்கிற நஞ்சுக்கொடியும் அப்படியே சேர்த்து மேலே இழுத்துட்டு போயிடும். இதனால நஞ்சுக்கொடி அந்த எக்ஸிட் டோர்ல இருந்து ரொம்ப தூரம் ஒரு சேஃபான இடத்துக்கு நேச்சுரலாவே நகர்ந்துரும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 90% எல்லாம் சரியாயிடும். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சில நேரங்கள்ல, அதாவது அந்த மிச்சம் இருக்கிற 10%த்துல நஞ்சுக்கொடி மேல நகரலனா என்ன ஆகும் நாம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் பிளசண்டா ப்ரீவியா. பிளசண்டா ப்ரீவியானா என்னன்னா, பிரெக்னன்சியோட கடைசி மாசங்கள்ல கூட நஞ்சுக்கொடி கீழேயே இருந்து கர்ப்பப்பை வாய கொஞ்சமாவோ இல்ல முழுசாவோ மூடிட்டு இருந்தா அதைத்தான் அப்படி சொல்வாங்க. இது 20 வாரத்துல சொல்ற லோ லையிங்ல இருந்து வேற. இதுல 2 வகை இருக்கு. பார்ஷியல் ப்ரீவியானா கர்ப்பப்பை வாய பாதி மூடி இருக்கும். டோட்டல் ப்ரீவியானா முழுசா மூடி இருக்கும். உங்க டாக்டர் அடுத்தடுத்த ஸ்கேன்ல இலதான் கவனமா பாப்பாங்க. ஏன் இது ஒரு பிரச்சனைனா, குழந்தை வெளியே வர அந்த எக்ஸிட் டோரை நஞ்சுக்கொடி பிளாக் பண்ணிடுச்சுன்னா டெலிவரி டைம்ல அதிகமா ப்ளீடிங் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால அம்மாவையும் குழந்தையும் சேஃபா வைக்கிறதுக்காக டாக்டர்ஸ் ஒரு வேற பர்த் பிளான் போடுவாங்க. சரி, இது கேட்டதும் உடனே பயப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப தெளிவான சேஃபான ஒரு பிளான் இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, உங்க டாக்டர் பொதுவா 32ல இருந்து 34வது வாரத்துல ஒரு ஃபாலோ அப் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸ்டெப் 2, அந்த ஸ்கேன்ல பிளசண்டா சேஃபான இடத்துக்கு நகர்ந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்டெப் 3, அதோட ஃபைனல் பொசிஷனை வச்சு நீங்களும் உங்க டாக்டரும் சேர்ந்து உங்களுக்கும் குழந்தைக்கும் எது ரொம்ப சேஃபான டெலிவரி மெத்தட்னு முடிவு பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இந்த டைம்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான சேஃப்டி டிப்ஸ் இருக்கு. முதல்ல, வலி இல்லாம லேசா ப்ளீடிங் ஆனாலும் சரி உடனே உங்க டாக்டர் கிட்ட சொல்லணும். 2வது, டாக்டர் சொல்ற மாதிரி பெல்விக் ரெஸ்ட், அதாவது உடலுறவு தவிர்க்கிறது இல்லனா வெயிட்டான பொருளை தூக்காம இருக்கிறது மாதிரி அட்வைஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்.
கடைசியா ஒருவேளை நஞ்சுக்கொடி கீழேயே இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ற சிசேரியன் தான் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபான வழி. அதை மனசுல வச்சுக்கோங்க. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நஞ்சுக்கொடியோட லொகேஷன்ங்கிறது உடம்புல இருக்கிற ஒரு அமைப்பு தானே தவிர அது ஒரு நோய் கிடையாது. இது உங்க மெடிக்கல் டீம் கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம், அவ்வளவுதான். சோ தேவையில்லாம கவலைப்படாம உங்க பிரெக்னன்சியை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க.